தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க இளமதியோட அப்பா லீலாவதிக்கு தன்னோட பாதி வீட்டையும் எழுதி கொடுக்கறதுக்காக இங்க பத்திர ஆபீஸுக்கே வந்துடுறாப்புல. ஆனா அங்க கொஞ்சம் லேட் ஆகும் மாட்டுக்கு. ரெஜிஸ்டர்லாம் இன்னும் வரலையா என்னன்னு தெரியல. லேட் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க ஹாஸ்பிட்டல்ல வேற எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. அதுக்கு லீலாவதி, நான் ஏற்கனவே கேட்டப்பயே ஒத்துருந்தீங்கன்னா அப்பவே பணத்தை கொடுத்துட்டு எல்லா வேலையும் முடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இளமதி பணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எப்படியோ ஒரு கடன் கொடுக்குறவர்கிட்ட தெரிஞ்சு அங்க போறாப்புல. ஆனா அவர் பேரு தண்டபாணி, பயங்கர ஸ்ட்ரிக்டான ஆளாட்டுக்கு. சொன்ன தேதியில வட்டி கொடுக்கல அப்படின்னா ஆளையே தூக்கி உட்கார வச்சிருவாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆளுகிட்ட தான் நம்ம இளமதி கடன் வாங்கறதுக்காக போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் கலாவுக்கும் தெரிய வருது. வாங்கட்டும், அவர்கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு இளமதி சின்னாபனம் ஆகட்டும் அப்படின்னு கலாவும் திட்டம் போடுறாங்க. எப்படியோ இளமதியும் நர்மதாவும் போய் அங்க அவர்கிட்ட கடனையும் வாங்கிடுறாங்க. கடன் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன, பணத்தை எடுத்துக்கிட்டு நேரா ஆபரேஷன் தேட்டர் போய் கட்டாம அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு தன்னோட அப்பாவை பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி பணத்தை ஸ்கூட்டிலேயே வச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கலா செட் பண்ண ஆளு பணத்தை தூக்கிடுறாப்புல. தூக்கிக்கிட்டு ஓடும் பொழுது இளமதி பார்த்துடுறாங்க. துரத்திட்டு போய் பிடிச்சாலும் பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் என்ன, இளமதியை தள்ளி விட்டுட்டு போய் அந்த ஆண்டா கலா கிட்ட ஃபோன் பண்ணாப்புல. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி பணத்தை தூக்கியாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. பணத்தை இப்பொழுதைக்கு வெளியில எங்கேயும் எடுத்துட்டு போவேனா, நீயே வச்சிரு, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்க அப்படின்னு கலாவும் அந்த பணம் ஃபுல்லாவே நீயே வச்சுக்கணும் அந்த திருடங்கிட்ட சொல்லிடுறாப்புல. இந்த பக்கம் இளமதியும் நர்மதாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா அங்க ரிஷி தான் இருக்கிறாப்புல. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும், பொறுத்திருந்து பார்க்கலாம்.